கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். உலையில் மெழுகு போல் உருகுத நெஞ்சம், உலையில் மெழுகு போல் உருகுத நெஞ்சம், மலையாதும் திருவடி வணங்கினேன் தஞ்சம், திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. அருள் கடலாம் ஈசன் அடியவர் பாசன், அருள் கடலாம் ஈசன் அடியவர் பாசன், உருக்கம் நிறைந்தவின் நுயிரான நேசன், திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கே, ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கே, பூவில் அவர் அல்லால் புகலிடம் எங்கே, திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஆறுதல் தேறுதல் அழித்திடும் சேயன், ஆறுதல் தேறுதல் அழித்திடும் சேயல், கூறும் மகிமையில் சேர்த்திடும் தூயன், திருப்ப
திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடுவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, உலையில் மெழுகு போல் உருகுதன் நெஞ்சம், மலையாதுன் திருவடி வணங்கினேன் தஞ்சம். அனலில் போட்ட மெழுகை போல என் உள்ளம் உருகுகிறதப்பா. உம்முடைய திருவடியை தஞ்சம் என்று அடைந்திருக்கிறேன். இப்பொழுது எங்கள் மத்தியில் இறங்கி வந்திரலும், நீசனை மறைத்திரலும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்தம் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுங்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியனையும் இந்த மேடையும் ஜனங்களை வளாகத்தையும் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரலாம். இந்த நாளில் சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது ஆதியாகமம் 22:18. 22:18 வாசிக்க கேட்போம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் அவர்கள் உன் சத்துருவின் வாசலை சுதந்திரிப்பார்கள் என்றும் என் பேரில் நான் ஆணையிட்டேன். இங்க அவர் ஹைலைட் பண்றதே கீழ்ப்படிதல். என்னது? என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால இதை உனக்கு செய்கிறேன். ஆண்டோடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் என்னத்தை செய்யுங்களேன், ஏத்த இறைச்சாலும் சரி, என்ன இறைச்சாலும் சரி, ஒன்றும் விளங்காது. ராத்திரில் விதை விதைக்கிறோம், தண்ணீர் பாய்ச்சிறோம், விளையச்சுகிறவர் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விளையச்சுகிறவர் கர்த்தர். கை கேட்டினது வாய் கேட்டலைன்னு சொல்லுவாங்க. கை கட்டினது வாய் கேட்டலை. ஆண்டவர் தான் நம்மை விளைச்சு வாழ வைக்கிறவர். அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிதல், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். பாவம் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு மூல காரணமே கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை, ஆதாமுடைய ஏவாளுடைய கீழ்ப்படியாமை. கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதனாலே ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அதற்கு பின்பு அந்த சந்ததியாக நாம் இன்றைக்கும் அழிந்து கொண்டிருக்கிறோம். பாவத்துக்கு மூல காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. எனவே தான் ரோமருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் மரணம் நம்மை ஆண்டு கொண்டிருக்க, மற்றொரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே ஜீவனையும் கிருபையும் அடைந்து ஆழ்வோம் என்பது அதிக நிச்சயமாமே. முதலாம் மனிதன் ஆதாம், இரண்டாம் மனிதன் இயேசு கிறிஸ்து. அவன் கீழ்ப்படியாமையினாலே பாவம் மரணம் வந்தது. இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே ஜீவன் உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்று. ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நாம் அவருக்கு கீழ்ப்படிதலை விரும்புகிறார். எல்லாரும் இந்த 1ஆம் தேதி ப்ராஃபஸி சொல்லும் போதே நாடு எப்படி இருக்கோ எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் சொல்கிறேன், சபைகள் முதல்ல கீழ்ப்படிஞ்சிருச்சுன்னா நம்ம விரும்புகிறது வரும். ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுன்னா, பரிசுத்தத்தை காத்து கொண்டதானா, கர்த்தருடைய மகிமையில் தங்கியிருக்குதானா, நமக்கு ஆண்டவர் அதிசயம் செய்து விடுவார். ஒரு அல்லேலூயா. எனவேதான் கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டால் சாத்தான் அதை தொட முடியாது. யோபுவை பார்த்து சொல்லுகிறான், யோபுடைய விஷயத்தில் கர்த்தர் சொல்கிறான், நீர் அவனை சுற்றி வேலை அடைத்திருக்கிறீர். யோபுக்கும் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் என்ன செய்திருக்கிறேன்? வேலை அடைத்திருக்கிறேன். அதை மட்டும் எடுத்து விடும் பார்ப்போம், நான் விளையாடுறேன்னா இல்லையான்னு. அவன்
ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் உள்ள அது ஒரு சவால். அந்த சவாலை ஆண்டவர் ஏற்றார். நான் வேலையை எடுத்து விடுறேன், ஆனால் என் தாசன் என்னை மறுதலிக்க மாட்டான். யார் மேலே வைத்த நம்பிக்கை? யோபுவின் மேல் வைத்த நம்பிக்கை. நான் உண்டாக்கின மனிதன் என்னை மறுதலிக்க மாட்டான், எனக்குத்தான் கீழ்ப்படிவான் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் மனுஷனை உண்டாக்கின. மனுஷனோ அவருக்கு விரோதமாக கீழ்ப்படியாமையினாலே பாவம் செய்தார்கள். நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு ஒபே பண்ணுறதே கிடையாது. பார்த்துக்கங்க, செய்யக்கூடாது என்பதை செய்வோம், செய் என்பதை செய்ய மாட்டோம். அதை தொடாதன்னா தொடுவான், அதை போடாதன்னா போடுவான். ஒருத்தர் வந்தார், விருந்தாடி வந்த உடனே அவர் சொன்னார் அந்த வீட்டம்மாட்ட, அந்த கெஸ்ட், அந்த விருந்தாளி, அந்த சொந்தக்காரம்மாட்ட, ஏம்மா இந்த டப்பாவை வச்சுக்க, நான் வெளியூர் போயிட்டு வருவேன் 2 வாரம் கழித்து, வந்த பிறகு இந்த டப்பா என்கிட்ட கையில் கொடுத்துரு, இந்த டின்னை என்கிட்ட கொடுத்துருமா, என்ன ஆனாலும் சரி இந்த டப்பா மட்டும் திறந்து பார்த்துறாத, திறந்து பார்த்துறாத, திறந்து பார்த்துறாத, திறந்து பார்த்துறாத சொல்லிட்டு போயிட்டார். இந்த 3 தடவை சொன்னாலே நமக்கு ஒரு டெம்ப்ட் ஆகும். பார்த்துக்கோங்க, என்ன இருக்குன்னு இருந்தாலும் திறந்து பார்க்கக்கூடாதுன்னாரு. பார்த்துட்டு கூட மூடி வச்சுருவோம். நம்ம என்ன திருடவா போகிறோம்? நம்ம பார்த்துட்டு கூட வச்சிருவோம். அங்கே போகாத, அங்கிட்ட பேசாத, அந்த இடத்துக்கு போகாத, அந்த வண்டியை எடுக்காதன்னா, அன்னை இல்லாத நடந்தானா அவர் கண்டுக்கிறவா போகிறாரு, போயிட்டு வந்துடுவோம். டெம்ப்ட் வரும். பார்த்துக்க, இதை தொடாத பேடுனா நான் இல்லாத நேரத்தை தொடுவான். வண்டியை ஓட்டாதனா, அன்னைக்கு கடைக்கு போகிறேன் தாத்தா அப்படின்னா, சரி. எதில் போகிறேன்? நடந்து போகிறேன்னா, கொஞ்ச நேரத்தில் தனம் உள்ள ஓடியிருந்தான், உங்கள் பேரன் வண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ நான் கூப்பிட்டு விட்டேன், கேட்டேன், நீ என்கிட்ட என்ன சொன்ன, இதை எப்படி போகிறேன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? நடந்து போகிறேன்னு. லைசன்ஸும் இல்லை, நீ மண்டை பிளந்து கிடந்தேன்னா என்ன செய்கிறது? அல்லது எவளையாவது ஏற்றிட்ட கிளவிய, இதை கிளவி இதோட மதில் இடிஞ்சது மாதிரி கிளவி அவுட் ஆகிடுவா, போய் நிற்கிறது நானாக தான் இருக்கும். இதுக்கு காரணம் யார்? அவங்க அப்பன். நீ சும்மா பண்ணு. டேய், நான் சொல்கிறேன் உங்ககிட்டலாம், அந்த சும்மாங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க, அது ரொம்ப சீரியஸாக. விளையாட்டு வினையாயிரும். சும்மா ஒரு தம் அடிச்சுப்பார், சும்மா ஒரு பெக் அடிச்சுப்பார், சும்மா அந்த பிள்ளைகிட்ட பேசிப்பார், சும்மா அந்த வீட்டுக்கு போ. சிலத்துக்கு டெம்ப்டேஷன் இருக்கும் பாருங்கள், தப்பான எண்ணமே இருக்காது, ஆனால் ஒருத்தவங்ககிட்ட பேசணும் போல தோணும், அவங்கக்கிட்டே போய் பேசிக்கிட்டு இருக்கணும் போல தோணும். நம்ம கேட்டோம்னா, என்னென்ன அநியாயமாக பேசுகிறீங்களே, என் இதயம் சுத்தமாக இருக்குண்ணே, அவங்கெல்லாம் அக்கா மாதிரினே, ஆண்டி மாதிரினே, தங்கச்சி மாதிரினே அப்படி சொல்லுவேன். ஆனால் போக போகத்தான் தெரியும் இதயத்தின் இருப்பு என்னங்கிறது. உள்ளேருந்து ஒரு படம் எடுத்து பாம்பாடும், காலம் மாற்றிவிடும். எனவே தான் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு காரியத்தை செய்யும் பின் விளைவுகளை எண்ணி பார்க்கணும், பின்னாடி என்ன நடக்கணும் எண்ணி பார்க்கணும். சாத்தான் ஏவாளை வஞ்சிக்கிற போது கூட சொன்னா, இதை சாப்பிடும் நாளில் நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவனும் அறிவார். இந்த பழத்தை சாப்பிடும்போது நீங்கள் தேவனைப் போல மாறிவிடுங்க என்ற பொறாமையினால தான் அவர் சாப்பிடக்கூடாதுட்டாரு. எப்படி இருப்பீங்களா? தேவர்களைப் போல இருப்பீர்கள். அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டான். இவனுடைய நினைப்பை நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுக்கு மேல் நான் கூடத்தை ஸ்தாபிப்பேன் என்று நினைச்சதுனால தான் கர்த்தர் அங்கிருந்து ஒரு தட்டு தட்டினாரு. நினைச்சதை சொன்னா, விழுந்ததை சொல்லலை. சாத்தான் உன்னை தூண்டி விடுவான், நீ விழப்போகிறது உனக்கு தெரியாது. நீ முக்காடு போட்டுக்கிட்டு இந்த தெருவில் நான் அலைய போகிறது தெரியாது. விலங்கு மாட்டி ஜெயிலுக்கு போகிறது உனக்கு தெரியாது. நாதி எத்த பணம், நடுவில் செத்த பணம், அநாத பணமாக போவ அப்படின்னு தெரியாது. அதுக்கு பிறகு உன்னை எல்லாரும் காரி துப்புவாங்களே, அது உனக்கு தெரியாது. அவமானப்பட்டு வாழ்வு இழந்து போவாயே, அது உனக்கு தெரியாது. முதல்ல பார்க்கிறதுக்கு இன்பம், புசிப்பதுக்கு ஏற்றது, புத்தியை தெளிவிக்கிறது, நன்மை தீமை இன்னதென்று அறிகிறது என்பதை பற்றி மட்டும்தான் பிசாசு பேசுவான். அதற்கு விளைவு என்ன, ரிசல்ட் என்னங்கிறத சொல்ல மாட்டான். அப்படி நினச்சி தான் நாசமாக போயிட்டான். சத்தம் தள்ளப்பட்ட தூதன் தானே.
அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படுதல் உத்தமம். இப்போ இந்த டின்னை திறந்துடாதம்மான்னார். இந்த அம்மாவுக்கு ஒரு டெம்டேஷன் வந்துருச்சு. ஐயா வர்றதுக்கு முன்னாடி திறந்து பார்த்துட்டு மூடிடுவோம் அப்படின்னு டபக்குன்னு டின்னை திறந்தா உள்ள ஒரு அணில் இருந்துச்சு, ஓடி போயிடுச்சு. அவர் ஒரு வாரம் கழிச்சு வந்தார். அம்மா அந்த டின்னை கொடுமான்னாரு. என்னத்தை கொடுப்பா? நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். கர்த்தர் உன் ஆத்துமாவை எல்லா காவலோடும் காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள்ன்றாரு. நீ என்ன செய்கிற? ஒரு நாள் தானே, ஒரு நிமிஷம் தானே, ஆத்மா பறந்துடும், காற்றோடு பறந்து போய்விடும். நீ சாத்தானால் பிடிபடுவாய், உன் வாழ்வு நாசமாய் போகும், எல்லா துன்பத்துக்கும் ஈடாவாய். அற்ப நிமிஷ ஆசை காட்டி அக்கினி கடல் தள்ளுவானே, நீ உனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்லவே. அற்ப நிமிஷ ஆசை. நீ சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணி பாரு. சற்று நேரம் மூளைக்கு ஆசைக்கு இடம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எந்திரிக்கவே முடியாது. சும்மாங்கிறது அப்படியே ஸ்ட்ராங் ஆகும், அப்புறம் விருப்பம் ஆகும், அப்புறம் அடிக்ட் ஆகும், அப்புறம் அடிமை ஆகிடுவா. எவ்வளோ பெரிய வில்லனாலும் நான் உன்னை அடிக்கடி புகழ்வேன். உன் பாடி ஃப்ரேம் சூப்பராக இருக்கேடா, எனக்கு பொறாமையாக இருக்கு, உன் வயிறு இப்படி இருக்கே, எனக்கு பாரு டோட்டல் பேக்காக இருக்குது, என்ன மாதிரிலாம் வடத்தில் ஏறுறாரா, என்னையால் இந்த படியில் ஏற முடியலையடாம்பே. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற கிருபை, நமக்கு கொடுத்த உடல்வாகு, நமக்கு கொடுத்துருக்கிற அழகு, நமக்கு கொடுத்துருக்கிற பலம் எல்லாம் அவருக்கு மட்டும்தான் சொந்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாம் யாருக்கு சொந்தம்? அவருக்கு மட்டும்தான் சொந்தம். நம்முடைய வாழ்க்கையில் மனுஷனை மறைத்து செய்கிற பாவம் கொஞ்ச நாளைக்கு ஓடுங்க, வெளியே தெரிய வரும்போது தான் சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் ஏறக்குறைய எல்லா திங்குக்கும் உள்ளானனே என்று முறையிடுவாய். அப்ப கீழ்ப்படிதல் உத்தமம். கீழ்ப்படியணும். அது உண்மை கசக்கும். உண்மை எப்படி இருக்கும்? கசக்கும். உண்மை பேசும்போது, உண்மையான அட்வைஸ் பண்ணும்போது உங்களுக்கு விருப்பமே இருக்காது. மொபைலில் தொடாத, அந்த மொபைலை எடுக்காத அப்படின்னா இவனுக்கும் கசக்குது, அபிக்குது. சும்மா என்னது அப்படி கோவம், எவ்வளோ கோவம் வரும்னு நினச்சிங்க? மொபைல் நான் தப்பாவா பார்க்குறோம்? ஃபுட்பால் பார்க்குறேன், இவர் தாத்தா உங்களுக்கு எடிக்ட் தானே தாத்தா பண்ணுறேன், அம்மா அடிக்கிறாங்க. எல்லாம் நல்லா தாங்க தெரியும். முதல்ல திருட்டு தண்ணீர் தித்திக்கும், திருட்டு தண்ணீர் தித்திக்கும். அப்புறம் தான் அதுக்குள்ளே இருக்கிற விஷம் தெரியும். ஃபுட் பாய்சன் ஆகி செத்தே பெருவடி. அப்போ திருட்டு தண்ணீர் தித்திக்கும். அதை மூத்தவங்க பெரியவங்க சொல்லுமா, அனுபவத்தை நாங்களும் உங்களை மாதிரி அக்கிரமம் பண்ணி தான் வந்தவங்க, அதுக்கு அடி வாங்கின அனுபவம் எங்களுக்கு தான் தெரியும். என்ன அடி அப்பா, கொஞ்சம் நச்சப்பா, கொஞ்சம் ஈவு இறக்கம் இல்லை. என்ன அடி! வாழ்க்கையிலே கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் செய்த காரியத்துக்காக நாங்கள் பட்ட பாடு எங்களுக்குத்தான் தெரியும். அப்படி நீங்களும் ஆயிடக்கூடாதுக்காத்தாப்பா கத்துறோம். உனக்கு வெளிச்சா எனக்குன்னு நான் பாட்டு இருந்தால் 2 பிரசங்கம் கத்த உன்னை ஆசீர்வதிப்பா, நீ பாட்டுக்கு விரும்பினப்ப நோடு போ, நீ பாட்டுக்கு சபையில் யாராவது பொண்ணை நீ தரிசனத்தில் பார்த்து நீயே திருமணம் பண்ணிக்கொள், எங்கேயாவது போ, எங்கேயாவது ஆண்டிக்கிட்ட போ, இல்லாட்டி சிஸ்டர்கிட்ட போ, யார்கிட்டே போன்னு சொல்லலாம். காணிக்க சமையலாக கொடுப்பேன், எனக்கு ராத்திரி போல் சேவை பண்ணுவீங்கல்ல. ஏன்? எனக்கு நான் உண்மையை சொன்ன, சத்தியத்தை சொன்னதுனால என்ன ஆனேன்? சத்துருவானேன். சத்தியத்தை சொன்னால் சத்ருவாக பார்ப்பான். ராத்திரியில் நம்மளை கொலை செய்யாம விட்டதே பெரிய பாக்கியம். பெத்த பிள்ளையே செய்யுமா ஐயா? பார்த்துக்கங்க, உங்கள் பிள்ளைங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்கள் பிள்ளைங்க யாராவது தப்பாக போனால் நீங்கள் சொல்லி பாருங்கள், ராத்திரியில் உங்களுக்கு கொலை செஞ்சிருவான். அப்போ தான் தெரியும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என் மேலே அன்பே இல்லை, இந்த வீட்டில் நரகம் மாதிரி இருக்குது. வளர்த்து ஆளாக்கி முந்தி தவம் இருந்து 300 நாள் கடந்து கண்ணே மணியே வைரமே வைடூரமே வீரனே விழி நிறைந்தவனே தீரர் வழி வந்தவனே என்றெல்லாம் கொஞ்சம் அந்த தாய், உனக்கு காய்ச்சல்னா அவள் பத்தியம் இருப்பா, உனக்கு பிரச்சனைனா அவன் மருந்து சாப்பிடுவா. அப்படி தன் ரத்தத்தை எல்லாம் பாலாய் வார்த்து கொடுத்த தாய் பாசம் இல்லையாங்க. நேற்று வந்துச்சு இல்லை மினிக்கு, மேனா மினிக்கு, அதை பார்த்ததும் தாய் மேலே பாசம் இல்லை, தாய்க்கு மேலே பாசம் இல்லையா. அவளும் சொல்லுவா, எங்கள் வீட்டில் என் மேலே பாசமே இல்லை, வாங்க ஓடி போவான். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா,
இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? விளங்காதவன் எழுதியிருக்கான் பாருங்க பாட்டை. கட்டின பிறகு எதுக்கு ஓடணும் சொல்லுங்க? கட்டின பிறகு எதுக்கு ஓடணும்? ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்க. கொளுத்த சித்தவனு இழுத்து புதைக்க வேண்டியதுதான். யார் வேண்டான்னா? லீகல் இல்லீகல் இருக்குது உலகத்தில் நடைமுறை. லீகலாக நடக்கிறதுக்கு தான் எப்போவுமே கடைசி வரை பாதுகாப்பும் மதிப்பும். இல்லீகலாக நடந்தது 6 months 6 years அம்போ. இந்த கிராக் பண்ணி ஆப்பெல்லாம் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் எடுப்பீங்க, திடீர்னு லைசன்ஸ் நம்பர் கேட்குமா? சொல்ல தெரியாது, அம்போ எல்லாம் எரேஸ் ஆயிடும். சிலவன் லைசன்ஸ் நம்பர் இல்லாமையே திருடி கிராக் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை அப்லோட் பண்ணி வச்சுருக்கான். திடீர்னு அவன் கண்டுபிடிச்சி ஒரு நாள் லைசன்ஸ் நம்பர் என்னன்னு கேட்கும், தெரியாது, போச்சுடி. லைசன்ஸோடு வீட்டை விட்டு போ. ஒரு அல்லேலுயா சொல்லுங்கள். லைசன்ஸோட வீட்டை விட்டு போ. நான்லாம் எந்த போலீஸ்காரனையும் கண்ணை மறைச்சி வந்துடுவேன் சார். சந்து பொந்தெல்லாம் வச்சு பிடிச்சிருவேன் சார். ஒரு நாள் பொந்தில் வச்சு பிடிச்சிடுவேன், புகையை போட்டு கொண்டே விடுவேன். நான் வந்துடுவேன் சார். நான் பயங்கர இல்லை. அங்கிள் 1 மணிக்கு இந்த பைக்கை கொடுங்களேன், நாங்கள் போலீஸ் நிற்கடா, போகக்கூடாது. நான் சந்து பொந்தெல்லாம் போய் வந்துடுவேன்ல. கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும், இவற்றுக்கு மேலாய் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே உத்தமம். 1 சாமுவேல் 15:22 அப்படி சொல்லுகிறது. யாக்கோபு 1:15 சொல்லுகிறது. முதல்ல கண் தான் ஸ்கேனர். இந்த கண் பார்க்கும். இந்த கண் பார்த்த உடனே என்ன ஆகும்? இச்சை வரும். இச்சையானது அப்புறம் கற்பந்தரிக்குமா? இச்சையானது என்ன செய்து? கற்பந்தரிக்குமா? கற்பந்தரித்து ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய பக்கம் எழுதியிருக்கு. இச்சையானது கற்பந்தரித்து பின்பு பாவத்தை பிறப்பிக்கும். கையை தட்டுங்களேன். ஆண் குழந்தை, பெண் குழந்தை, அல்ல டிரான்ஸ்ஜெண்டர் ஏதோ ஒன்று பக்கமா அப்படியும் எழுதலைங்க. இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். இச்சை இந்த ஸ்கேன் பார்க்குது பாருங்க. அதான் நான் சொல்லுவேன், இந்த பையன்கிட்ட பொண்ணு பேசாத. மொபைலில் பொண்ணு பையன்கிட்ட பேசாத. 1 வேர்டு ஒன்று டைவர்ட் ஆகிக்கிறோம். 1 வேர்டு என்ன செய்யும்? டேக் டைவர்ஷன். கர்த்தரை விட்டு வேறு வழியிலே போக வச்சிரும். என்ன, நான் தப்பாவாக பேசினேன், நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன், அவரும் நல்லா இருக்கேன்னு சொன்னார். காலையில் ஒரு குட் மார்னிங் போட்டார், நானும் ஒரு குட் மார்னிங் போட்டேன். அடுத்த நாள் ஒரு ரோஸ் அனுப்பினார். இதில் வாட்ஸ்அப்பில் நானும் அவருக்கு ரோஸ் அனுப்பினேன். அடுத்த நாள் ஹார்ட் அனுப்பினார், நானும் ஹார்ட் அனுப்பினேன். அடுத்த நாள் குட் மார்னிங், ஐ லைக் யூ அப்படின்னாரு. அது என்ன தப்பா? நானும் சொன்னேன் குட் மார்னிங், ஐ சேம் டு யூ அப்படின்னேன். அடுத்த நாள் ஹார்ட் போட்டு ஒரு அம்பு குத்துறது மாதிரி போட்டார். நானும் அதே மாதிரி ஹார்ட் போட்டு அம்பு போட்டுட்டு ஐ லவ் யூ அப்படின்னேன். அம்பு ஈரலை பிளந்தது. அப்புறம் ராத்திரி பகலாக எனக்கு உறக்கம் போச்சு. அவன் சொன்னான், நான் யார்கிட்டையுமே இப்படி பேசுனதில்ல, ஃபஸ்ட் டைமாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். இது 2021 ஆளாக இருக்கும். திருட்டு பைய போய் சொல்லுவான். 2021 பொம்பளையாக இருக்கும். உன் கண்ணை பார்த்தேன் பாரு, என் வாழ்க்கையில் அப்படி என்ன கண்ணா, அது என்னது காந்தம் வச்சுருக்கியா? ஒரு டவுட்டு கிளியர் பண்ணுறியா? இப்போ ரீசர்ச் அப்துல் கலாம் இவர் கண்ணை வச்சு ரிசர்ச் பண்ணுறாராம். அது கண்ணா காந்தமா? இது என்னது சொல்லு. சரி போங்க, வெக்கமாக இருக்குது, சொல்லேன் ப்ளீஸ். இல்லை வெக்கமாக இருக்குது. இல்லை ராத்திரி பேசுகிறேன், இப்போ அம்மா வந்துட்டாங்க, கட் பண்ணிடுவான். இவர் ராத்திரி எப்போ வருவார் என்று வழிமேல் வெளி வைத்து காத்திருப்பாள். ராத்திரி நான் பேசுகிறப்ப என் கட்டுகளில் ஒருத்தன் படுத்திருக்கான், எனக்கு பாதுகாப்புக்கு. உன்னை போர்வையை பொத்திருக்கான். நான் தூங்கிட்டேன்னு இவங்க நினப்பு. நான் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாலும் நிதானத்தோடு இருப்பேன். அவர் ரூமில் தான் படுத்திருக்கேன், அவர் ரூமில் தான் படுத்திருக்கேன். ஐ லவ் யூ.
சத்தமாக பேசுகிறாத, ஆங்கிள்கிட்ட மாட்டிக்குவேன். யார்டடி? என்னைய மயக்க மருந்து போட்டு மயக்க வச்சிட்ட. கர்த்தரை மயக்க முடியுமா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையே. இதயத்தின் நினைவுகள்லாம் இருந்திருக்கு. யார்ட்டா? அங்கிள் ரூமில் தான் படுத்திருக்கேன். எனக்கே ஒரு மாதிரி கிளுகிளுன்னு ஆயிடுச்சு. என்னடா இவன் போனில் போய் இத்தனை முத்தம் கொடுக்குறான். வாழ்க்கை அதுக்கு தான் சொல்கிறேன், பேசாத. நீ என்னது? பேசிடாத, பேசக்கூடாது அப்படிங்கிறது அதுக்கு தான். பேசக்கூடாது. பேசுனா விழுந்துருவ, நல்லா தெரியும். பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் பத்திக்கும். ஜாக்கிரதையாக இருங்க. லவ் மற்றவர்களுக்கு புனிதம் என்பார்கள். காதல் திருமணத்தை ஆதரிக்கிற கவிஞர்லேருந்து அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய பைபிள் ஒரு முடியளவு கூட அதற்கு சப்போர்ட் பண்ணாது. கைகளை தட்டி, என் ஆண்டவர் ஒரு இச்சையோடு திருமணத்துக்கு முன்னே ஒரு ஆணும் பெண்ணும் பேசுவதையும் பார்ப்பதையும் அனுமதிப்பதே இல்லை. Are you a Bible follower? நீ வேதத்தை தமிழ் என்ன ஃபாலோ பண்றனா? வேதத்தை பின்பற்றுகிறவளா இல்லை உலகத்தை பின்பற்றுகிறவளா? வேதத்தை பின்பற்றினால் அந்த லவ்வுக்கு இங்கே இடமே இல்லை. நான் சொல்கிறேன் கேளுங்க. லவ் என்று சொன்னால் அன்பு. என்னது? அன்பு. அம்மா மேலே வைக்கிறதும் என்னது? அம்மா ஐ லவ் யூனா என்னது? உங்களை நேசிக்கிறேன் அம்மா. காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஜீசஸ் ஐ லவ் யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவே உன் மீது அன்பாக இருக்கிறேன்னு. அதே வார்த்தையை இச்சையான பேச்சுக்கும் ஆணும் பெண்ணும் சோடி சேர்வதற்கும் உடல் அளவிலே சேர்வதற்கும் லவ்னு பேர் வைக்கிறான். என்னால் ஏற்றுக்க முடியாது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. லவ் என்று சொன்னால் அன்பு, காதல் என்று சொன்னால் பாலியல் ஈர்ப்பு. லவ் என்று சொன்னால் அன்பு, அது எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, எந்த உணர்ச்சிகளையும் பிரதிபலிக்காது. இதயத்திலிருந்து தூய்மையான ஒரு உணர்வு அது மெல்லிய மலரை போல போகும். அது எந்த பிரதிபலனும் அதில் இருக்காது. எதையுமே இச்சிக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய கரம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டுமானால் உங்கள் அன்பு தூய்மையானதாய் மாறட்டும். அல்லேலூயா. யாரை பார்த்து விழக்கூடாது. யாரை பார்த்தும் நீங்கள் பெரிய இதோ எண்ணங்களை சிந்தையில் வளர்த்து கொள்ளாங்க. நீங்கள் தயவு செய்து உண்மையை ஒத்துக்கொள்ள மனதுள்ளவர்களாக இருந்தால் இங்கே இருக்கிறவர்களை நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். கவனிக்கணும், எல்லாரும் கவனிக்கணும், நீயும் கவனிக்கணும். உங்கள் உண்மையை தயவு செய்து கர்த்தர் சமூகத்தில் இருக்கீங்க, உண்மையை ஒத்துக்கொண்டு உங்கள் நெஞ்சை கை வச்சு சொல்லுங்கள். நீங்கள் ஃபோனில் பேசுனதெல்லாம் நல்லது தான் பேசுனீங்களா? தலையில் சும்மா ஆட்டக்கூடாது. நல்லது தான் பேசுனீங்களா? இல்லைன்னு சொல்லுவாங்க. கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். இல்லைன்னு சொல்லுவாங்க. 1 2 3 4. நல்லது தான் பேசுனீங்களா? இல்லை. கர்த்தருக்கு பிரியமில்லாதது, உங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனம் இல்லாதது, இதைத்தான் பேசினீங்க. இந்த கை உயர்த்தின அத்தனை இருதயத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் இருதயத்தை ஆட்கொள்கிறது. ஏன்னா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனால் இரக்கம் பெறுவானாம். தேவனால் இரக்கம் பெறுவான். பாருங்கள், நான் உங்கள்கிட்ட மோட்டே சொல்லிட்டேன், உன்னை விட நான் அக்கிரமம் பண்ணவேன்னு சொல்லிட்டேன். நீ பேசணும் யோக்கியமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. நான் தான் சொல்லிட்டேன்ல. அப்படி நீ வந்துடப்படாதுங்கிறதுக்காகத்தான் எங்கள் அனுபவத்தை கொண்டு பேசுகிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திரு. ஒரு அல்லேலூயா. அதான் மூத்தோர் சொல் வார்த்தை முதுநெல்லி கனியும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும். நீங்கள் ஃபோனில் பேசுகிறது, ஃபேஸ்புக்கில் வைக்கிறது, வாட்ஸ்அப்பில் இருக்கிறதா நல்ல காரியத்துக்கு தான் பேசுகிறீங்களா? நல்ல நோக்கத்தோடு தான் பேசுகிறேன்? நெவர். நான் எப்போ அடித்து சொல்வேன், இல்லை 10 விஷயம் மட்டும்தான் அதில் நல்லது இருக்கும். 90 விஷயம் இன்டென்ஷன், மோட்டிவேஷன். உங்களுடைய சாட்டை வச்சு கர்த்தர் கணக்கு போடுவாரா? உங்கள் நோக்கத்தை வச்சு கணக்கு போடுவாரா? சத்தமாக சொல்லணும். நோக்கத்தை வச்சு, உங்கள் நோக்கத்தை வச்சு தான்.
தயவுசெய்து பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சத்தியத்துக்கும் தேவனுடைய ஆவியானவருக்கும் கீழ்ப்படியுங்கள். உங்கள் மனசுக்குள்ளேருந்து கர்த்தர் பேசுவார், வேண்டாம் மகளே, இது தேவையில்லை, ஒரு பெரிய சமாதானக்கேடை உனக்கு உண்டாக்கிறோம், உன் வாழ்க்கையை குலைச்சிரும், உனக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுடா, வேண்டாண்டா வேண்டாண்டான்னு ஆவியான் எத்தனை முறை சொல்லியிருப்பார். சொன்னவங்க கை தூக்காட்டுங்க. எத்தனையோ முறை கர்த்தனை உணர்த்தினார். நான் தான் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை விட என்னுடைய உணர்ச்சி ஓவர் கம் பண்ணிடுச்சு. அதான உண்மை. ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதல் உபதேசத்தை விட உன்னுடைய உணர்வு அதை ஓவர் கம் பண்ணி டாமினேட் பண்ணி மேலே வந்துருச்சு. இப்போ கிறிஸ்துவின் வார்த்தையை நிறைவேற்ற உங்கள் இச்சையை நிறைவேற்றாதிருங்கள். இது கிறிஸ்துவனுடையவர்கள் மாமிசத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா. எனக்கு ஆசை இல்லையா? எனக்கு விருப்பம் இல்லையா? எனக்கு ஒருமே இல்லையா? இல்லை, அவ்வளவு உங்களை விட அதிகமாய் உண்டு. ஏன் ஒன்று நீங்கள் தப்பு பண்ணல அங்கிள்? வயசாயிருச்சுல, வயசானவங்களும் நம்பாதீங்க. வாலிப பையன்கிட்ட கூட பிள்ளைகளை அனுப்பி விட்டுருவேன். வாலிப பசங்க கூட ஒரு வாலிப பெண்ணை ஒரு குழந்தைய நம்பி அனுப்பிடலாங்க. கிழவன் கூட அனுப்புறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்களா பேப்பரில்? ஏன்னா கிழவனான உடனே உணர்ச்சியே இல்லாமல் இருப்பேன் நினைச்சிடாதீங்க. அப்படி சின்ன பையனையும் நம்ப முடியலை, மிடில்லும் நம்ப முடியலை, வாலிபனையும் நம்ப முடியலை, கிழவனையும் நம்ப முடியலை, கிழவியையும் நம்ப முடியலை. மோனே அப்படிம்பா, நம்பிடாத. மோனை க்ளோஸ் பண்ணிவிடுவா. யோசேப்பு போத்திபார் பொண்டாட்டி செஞ்சது உங்களுக்கு தெரியுமா? எசபேல் செஞ்சது தெரியுமா? கண்ணுக்கு மை எழுதி கிளவி யெகூவை மயக்கிறதுக்கு நின்னா பற்றியா பிடிச்சி தள்ளி விட்டான். போடின்னு தள்ளி விட்டு நாய் நக்கிட்டு போயிடுச்சு. ஆம்பட்டையும் தள்ளி விட்டுறணும். அந்த ஆசையை என்ன செய்யணும்? தள்ளிடணும். போன வெறும் உடல் சுகத்துக்காகவே இந்த உலகத்தில் அன்பு என்ற வார்த்தையை லவ்னு மாற்றிருக்கான். அண்ணலும் நோக்கியா, அவளும் நோக்கியா. நோக்கியா கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆப்பிள் ஐஃபோன் அப்புறம் OnePlus, இப்போ 2+ ஆகுது. அது OnePlus, சாம்சங் கேலக்ஸி, அப்புறம் வேறு நிறைய வந்திருக்குல்ல இப்போ சாம்சங்கில். எல்லாமே தொடர்புக்காக ஏற்படுத்தப்பட்ட கருவிகளாக எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தாலும் அதில் மனுஷனுடைய இச்சைகளை நிறைவேற்றுகிற 98% சாத்தான் உள்ளே வச்சு தான் அனுப்பியிருக்கான். மதுரைன்னு போடுறாங்க. மதுரைன்னா மதுரை தானே வரணும். மதுரைக்கு பக்கத்தில் அடுத்த ஸ்டெப்பில் பெண்கள் துணி இல்லாமல் வந்து நிற்பாங்க. ஒரு ஆசை வரும், அதை பார்க்கலாமா? ஐயோ ஐயோ, ஏன் பார்க்கலாமா? எனக்கு வருங்க, நீங்கள் நல்லவங்க, உங்களுக்கெல்லாம் வராது. நீங்கள் திரும்பி பார்ப்பீங்களா? என்ன நல்ல பிள்ளைங்க. அப்போ சொல்லுவேன், உன் கண்களுக்கு காவல் வைக்கிறேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மலத்தை பார்த்தது போல எனக்கு அது ஒரு அல்லேலூயா. நரகலை பார்த்தது போல. பாலி இச்சைகளுக்கு விலகி ஓடு. பின்னங்கால் படல் அடிக்க ஓடணும். விரும்புறையே நான் சொல்லுவேன், ரொம்ப பிள்ளைகளை கவனித்து கொண்டே இருங்கள். என் பேத்தி ஸ்டெஃபி வருவா, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ரவுண்ட்ஸ்லேயே இருப்பேன். இப்போ மினிட்டு 1000 தடவை சொல்லுவேன், பிள்ளையை பார்த்துக்க. அந்த நம்ம பிள்ளைங்க கூட தான், எல்லா பிள்ளைங்களும் நான் பிள்ளைங்க என் பையங்களை மோசம்லாம் ஒரு முடியளவு கூட சொல்ல மாட்டேன். ஆனால் கர்த்தருக்கு தானே தெரியும். நான் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேங்க, கர்த்தருக்கு தானே தெரியும். அதனால் சொல்லுவேன், பிள்ளையை பார்த்துக்க, ஓடு, அத்தைகிட்டே போய் உட்காரு. இப்படி தான் சொல்லிட்டு இருப்பேன். அவள் கூட என் கோவம் வந்திருக்கும். இருக்காளா, போயிட்டாளா, சண்டே கிளாஸுக்கு போயிருக்காளா? கோவம் வந்திருக்கும். தாத்தா என்னடா எப்போ திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அத்தைகிட்டே போய் உட்காரு, போ, அத்தைகிட்டே போய் இல்லாட்டி யாரோட ஜான் பிள்ளைங்களோட போய் உட்காரு. குழந்தை அதுக்கு ஒன்றும் தெரியாது. மாசற்ற குழந்தைங்க, நல்லது கெட்டது ஒன்றுமே தெரியாது. உன்னையும் அப்பா அண்ணே
அப்பா அண்ணன், இப்படி தான் அதுக்கு தெரியும். ஆனால் 1 வயசு குழந்தையிலேருந்து 6 மாதம் 6 வயசு குழந்தை வர இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தனும் படுத்தின பாடு உங்களுக்கு தெரியாது. ஒரு தகப்பனாக இருந்து என் இதையும் பயந்துக்கிட்டே தான் இருக்கும். 1 வயசு குழந்தைய கூட விட்டு வைக்கலைங்க. கன்னியாகுமரியில் நடந்த ஒரு சம்பவம், 3 வயசு குழந்தைய 3 பேர்கள் சேர்ந்து அசிங்கம் பண்ணி அதை ஒரு கவட்டை மாதிரி ஒரு கம்பில் போட்டு அடித்து இடுப்பு ஒடிஞ்சு தொங்குது. அதில் அவனுடைய ஆசையை நிறைவேற்றிவிட்டு போட்டாங்க. இன்ஸ்பெக்டர் என்னை கூப்பிட்டு காட்டுறாரு, பாருங்க அண்ணே, 25 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய மிருகங்களாக இருப்பாருங்க. குழந்தைய பார்த்த உடனே ஏசப்பாவை பார்த்த மாதிரியே இருக்குதுங்க, ஏஞ்சலை பார்த்த மாதிரியே இருக்குது. அந்த குழந்தையை கூட வைக்கக்கூடாத இந்த வளர்க்கறதுக்கு பயந்து வளர்க்கக்கூடிய சமூகத்தில் தான் நாம் இருக்கிறோம். இதை எப்படி ஜெயிப்பது? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறதுனாலே. ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினால. சிஸ்டர் ஜெயந்தி அவங்க பையனை நான் ரொம்ப திட்டுவேன். ஆம்பளை பையன் மாதிரி வளர்க்குறீங்களா? எங்கே போனேன், ஏது போனேன், ஏன் அந்த பாத்ரூமுக்குள்ளே போனேன், ஏன் அந்த பையன் கூட போனேன், ஏன் அந்த வீட்டில் போயினேன், ஏன் இங்கே போனேன், எங்கே இருக்கிற அங்கிள் ரூமில்? அப்போ சரி. உங்கள் மாப்பிள்ளையை அனுப்பிட்டு 25 ஃபோன் பண்ணுவாங்க, எங்கே இருக்கீங்க? அண்ணங்கிட்ட தான். அப்போ சரி வேணும். நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவது அன்னை அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தே சில பிள்ளைங்க தருதலையாக போயிருது. பாக்கிய கர்த்தர்ட்ட கொடுத்துடணும். நான் செய்ய வேண்டிய தாயாக இருந்து நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்துட்டேன். இனிமே பார்க்க வேண்டியது, கர்த்தாவே நீர் என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். நம்ம வாழ்க்கையில் தேவன் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது கிடைக்கும் ஆசீர்வாதம். உன் சத்துருக்களின் வாசலை சுதந்திரிப்பார். இச்சை, பயங்கரமான இச்சை தான். இச்சையானது கற்பம் தரிக்கும். ஒரு ஆப்பிரிக்க பெண் ஒருத்தி காட்டு வழியே போகிறா. அவளுக்கு பெண்களுக்கு எந்த பெண்ணு நகை மேலே ஆசைப்படாத பெண் இருக்கா? சொல்லுங்கள், எந்த பெண்ணு நகை மேலே ஆசைப்படாத பெண் இருக்கா? அப்போ போயிட்டுருக்கா. ஒரு வைர நெக்லஸ் மாதிரி அங்கே கிடக்குது. ஆப்பிரிக்காவில் தானே வைரம் கண்டுபிடிச்சாங்க. வைர நெக்லஸ் மாதிரி கிடக்குது. ஓடி போனால் சடக்குன்னு எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டா. கொஞ்ச நேரத்தில் நறுக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. கறக்க ஒரு கடி கழுத்தில். பார்த்தா அது ஒரு பாம்பு. பல 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 பலன்னு மின்னுக்கிட்டு அந்த பாலைவனத்தில் கிடைக்கிற டெசர்ட்டில் இருக்கிற ஒரு சர்ப்பம் வைரம் மாதிரி மின்னும். எடுத்து போட்டால் கடிச்சிருச்சு. இச்சைக்கு வரும் தண்டனை. ஆண்டவர் 10 கற்பனையில் பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக, பிறன் மனைவியை இச்சையாதிருப்பாயாக, பிறனுக்குண்டான யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இச்சை தானே காரணம். ஸ்கேனரே ஸ்டார்டிங்கே ட்ரபிளே. இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூர்ணமடையும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது. பிள்ளைகளை கவனிச்சுக்கணும். பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு எரிச்சல் உண்டாக்காதிருங்கள். பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிச்சையிலே வளருங்கள். எந்த சிச்சையில்? சில தாய் கெட்ட வார்த்தையாக பேசுவா பிள்ளைகிட்ட. அந்த தாய் வாயில் ஆசிட் ஊற்றணும்பே. நான் கெட்ட வார்த்தையாக பேசுவாங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி பிள்ளைகளை கடிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வசனத்தை வைத்து போதித்து கடிந்து கொண்டு சிச்சித்து போதிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் இனிமேல் இந்தியாவில் நாம் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமான சூழலில் வரப்போகுது. இனிமேல் நம்ம வாழக்கூடிய சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக வரப்போகுது. இப்போ தான் உங்கள் விசுவாசம் பரீட்சைக்கு வரும். என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்க நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். எனக்கு ஒரு கவலையும் இல்லை. கண்ணை மூட நான் பரலோகம் போயிடுவேன் கைகளை தட்டி. எனக்கு ஒரு கவலையுமே இல்லைங்க. எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஆண்டவர் அதர்மத்தை என்னைக்கு அழிக்க போகிறார், ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்கார் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கமே ஒழிய எனக்கு இனி ஒரு கவலை இல்லை. என்னை ஆயுசு நாட்களை கொடுத்தார். ஆண்டவருக்கு அருமையாக ஊழியம் செய்திருக்கிறேன். இனி எவ்வளவு ஆயுசு நாட்களை கொடுக்க போகிறாரோ அதுவரை கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன். ஆண்டவருக்கு மகிமையுண்டாக வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். பரிசுத்தமாய், கர்த்தருக்கு சுத்தமாய், கர்த்தருடைய வார்த்தையிலே மட்டும்தான் நான் நின்று வாழ வேண்டும் என்று என் ஆசை. கொஞ்சம் கூட அவருக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது, அவரை துன்பப்படுத்திடக்கூடாது தான் என் ஜெபம். கொஞ்சம் கூட அவரையும் துன்பப்படுத்தக்கூடாது, என் மூலமாக மனிதர்களையும் நான் துன்பப்படுத்திடக்கூடாது.
என் வார்த்தையில், பேச்சில், எல்லாவற்றிலுமே மற்ற மனதை நோக வைக்கக்கூடாது என்பதில் மிக ஜாக்கிரதையாக இருப்பேன். மற்றவருடைய உள்ளத்தை நோக பண்ணிடக்கூடாதுங்கிறத ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் பேசுவேன். பார்த்துக்கோங்க, ஏதாவது அநியாயமாக எனக்கு குற்றம் சுமத்தினா கூட, ஆமாம் அப்படி நினச்சிட்டிங்களோ, அப்படி மன்னிச்சிருங்க, புரிஞ்சிருக்கும், மன்னிச்சிருங்க. ஏன்னா அதில் அவங்களுக்கு சந்தோஷம்னா இருக்கட்டும். ஏன்னா உன்னையை இழப்பதற்கு எனக்கு மனசு கிடையாது. உன்னை இழப்பதற்கு எனக்கு மனசு கிடையாது. கர்த்தர் நம்முடைய குற்றங்களெல்லாம் தாமே சுமந்தார். அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்பட்டார். மனிதனுடைய அத்தனை குற்றங்களையும் அவரே சுமந்து தன்னை குற்றவாளியாக நிறுத்தி கொண்டார். அவர் குற்றவாளியா? காட்டி கொடுத்த யூதாஸ் சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன். ஜட்ஜி சொல்றாரு, பிலாத்து, இந்த நீதிமானின் ரத்தத்தில் எனக்கு பங்கில்லை. ஜட்ஜே சொன்ன பிறகு வக்கீல் வந்திருக்காரு. நான் சொல்ற ஜட்ஜ்மெண்ட்டே, சுப்ரீம் கோர்ட்டு, இவர் நீதிமான், இவர்கிட்ட ஒரு குற்றம் இல்லை, வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். செஞ்சோம். தண்டனை நிறைவேற்றப்பட்ட உலகத்தின் முதல் நபர் இயேசு கிறிஸ்து. கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்றாரு, எனக்கு இதில் பங்கில்லை அப்படின்னு கையை கழுவிடுறாரு. ஜட்ஜி சொன்னார் பரிசுத்தர், ஜட்ஜி சொன்னார் நீதிமான். அவரை காட்டி கொடுத்த யூதா சொல்றான், குற்றமில்லாதவர், குற்றமற்ற ரத்தம். இதுக்கெல்லாம் மேல பொது விரோதியாகிய சாத்தான் சொல்றான், இவர் பரிசுத்தர். அவன் சொல்லுவான், அப்படி இவர் பரிசுத்தர். நீதிமானின் ரத்தம், குற்றமற்ற ரத்தம், பரிசுத்த ரத்தம். இந்த ரத்தத்துக்குத்தான் உன்னையும் மண்ணையும் சுத்தமாக்குற வல்லமை இருக்கிறது. கைகளை தட்டி, எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு பாவம் ரெண்டு பாவம் அல்ல, சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா. ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் செய்வார். பாருங்கள், எபேசியர் 3:6, கொலேசியர் 3:6 சொல்லுகிறது, கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபம் வரும். கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் என்ன வருமாம்? தேவ கோபம் வரும். சாமுவேல் பார்த்தீங்கன்னா, சொல்லும் அடியேன் கேட்குறேம்மா. நம்மெல்லாம் இப்போ அப்படி இல்லை. நான் சொல்கிறேன், நீர் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டே கற்றுட்ட போகிறோங்க. இந்த லிஸ்ட்டில் சைன் பண்ணுங்க, இந்த லிஸ்ட்டில் சைன் பண்ணுங்க. தேவசித்தத்துக்கு தானே மகனை ஒப்பு கொடுத்துருக்க, டேனி தேவசித்தத்துக்கு தானே ஒப்பு கொடுத்துருக்க. தமிழ் புரியுதா? அப்போ பட்டுன்னு பதில் சொல்லு. தேவசித்தத்துக்கு தான் ஒப்பு கொடுத்துருக்க, நீயே தேவசித்தத்துக்கு. அப்புறம் லிஸ்ட்டை வச்சுருக்க, இப்படி தான் வேணும், இப்படி தான் வேணும். நீ தேவசித்தத்துக்கு தானா? அதான் அம்மா விட்டுட்டு போனியா? தேவ சித்தத்துக்கு தான் உன்னை ஒப்பு கொடுத்துருக்கேன்னா, உனக்கு விரும்பாத அவரை செய்ய சொன்னாலும் செய்யணும். நினைவுக்கு போனால் போகணும். நீ விளைச்சிருப்ப, எனக்கு கண்ணு பெருசாக இருக்கணும், முடி இவ்வளவு இருக்கணும், கலர் ரோசா பூ கலரில் வேணும்னு நினைப்ப. அவள் கருப்பியாக கொண்டு வந்து கொடுப்பாரு. என்ன செய்வேன்? வேண்டாம், இதெல்லாம் முடியாதுன்னா, இந்த கருப்பி தான் உன் சந்ததியை கட்டுறவா, உன் குடும்பத்தை கட்டுறவா, உனக்கு கடைசி வரை மனமகிழ்ச்சியாக இருக்கவா. அந்த ரோஸ் பவுடர் வரும் பார்த்தியா, அருவாளை தூக்கிட்டு வரும், அடுத்த நாளே அறுத்து போடும். பார்த்து சங்க அறுத்துரும். ஒரு நாள் மேடை ப்ரோக்ராம் இல்லைடா, கல்யாணம். 1000 தலைமுறைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை எங்கள் அப்பா எனக்கு தெரியும், எங்கள் அப்பாவுடைய அப்பா பேர் தெரியும், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர் எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு தலைமுறையிலேருந்து தான் நான் வந்திருப்பேன். ஓன் தலைமுறையும் அப்படி தான் வரப்போகுது. அந்த இதாவது லேயாள் வந்து நல்லா இல்லை, அவளுக்கு கூச்சப்பாறை, இப்படி பாப்பா, கண்ணை திறந்து அப்படி பாப்பா. ராத்திரியில் இவ லவ் பண்ணது யார? ராகேல். அழகில் மங்கி சொக்கா போட்ட நவாப்பு செல்லாது உங்கள் செவ்வாப்பு அப்படின்னு சொக்கி போயிட்டான். உன்னழகை கண்ணியர்கள் கண்டதினாலே. அவன் தான் பார்த்தீங்கன்னா, நான் பாசியில் பார்த்து எப்போ பாடுவேன், கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் பாசில் நடுவினிலே. சும்மா விளையாட்டுக்காக, மருமகன் தானே. அப்போ நான் கிண்டல் பண்ணுவேன், ஏன்டா அப்படி இல்லை அங்கிள், அப்படிலாம் செய்வேன், நான் கர்த்தரை அடிச்சு போடுவார்ல அங்கிள். ஃபேஸ்புக்கில் ஏன் ராத்திரி 2 மணியில் உட்காந்த, அதனால தான் பாடினேன்னு. நான் சினிமா பாட்டு பாடுறேன், கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன்.
அப்போ கூச்சப்பாருவங்க. இவன் லவ் பண்ணது ராகேல, ராத்திரியில் கத்தர் மாற்றி விட்டார். பார்த்துக்கங்க, ஐயோ பாவம். ராத்திரியில் அங்கே அப்போ லைட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, விளக்கு வச்சுருப்பாங்க. விளக்கு அணைச்சாச்சு, முகம் தெரியலை. கணவன் மனைவி சேர்ந்து விட்டார்கள். காலில் பார்த்தா அத்தான் அப்படின்னு பார்க்குறான். ஐயோ என் வாழ்க்கையே போச்சே அப்படின்றான். ரொம்ப வெறுப்பு லேல் மேலே. அதனால் என்னை எப்படி பண்ணிட்டீங்கன்னு அந்த மாமே எப்படிப்பட்டவன் பாருங்க. அவன் வேறு லாபான் தானே. லாபான் சொல்கிறான், பரவாயில்லப்பா, இதில் இந்த பிள்ளைக்கு எவனும் கட்டிக்கிற மாட்டான், அவன் நானாக செட்டப் போடுறேன், அதனால் என் தங்கச்சி பையன் தானே நீ கட்டிக்கிறேன்னு கூப்பிட்டுட்டேன். அடுத்த பொண்ணுக்கு வேணால் நீ 7 வருஷம் என்கிட்ட அடிமையாயிரு, நான் அடுத்த பொண்ணையும் கட்டித்தரேன். பொண்ணு இருக்கும்போதே மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் ஒரு பொம்பளைக்காக 7 வருஷம் அடிமை வேலை பார்த்துருக்கான் பாருங்க. இச்சை யாரை விட்டது? இதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் இந்த மனைவியோட வாழ்ந்துன்னு பெற வேண்டியதானே. அடுத்த பொண்ணுக்காக இன்னும் 7 வருஷம் அடிமையாக இருக்கான். அதனால தான் அழகை பார்த்தவன் ஆடுமைத்தான், அழகை பார்த்தவன் ஆடுமைத்தான். ஆண்டவரை ஆடுமைத்தவன் ஆண்டவரை பார்த்தான், அரியாசனத்தில் ஏறினான். ஆடுமைத்த தாவீது ஆண்டவரை பார்த்தான், அரியாசனத்தில் ஏறினான். இதோ அழகை பார்த்த யோசேப்பு ஆடுமைத்தான். யாக்கோப்பு எனது அழகை பார்த்த யாக்கோப்பு ஆடுமைத்தான். நீ ஆடுமைக்கணுமா, சிங்காசனத்தில் உட்காரணுமா, அது ஓன் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். கீழ்ப்படி. கர்த்தர் சொல்கிறதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன். பென்னிக்கு நான் பெண்ணு பார்த்தேன், சொன்னேன், பெண்ணி இப்படி ஆண்டவர்கிட்ட பேசியிருக்காருப்பா, திருவனந்தபுரத்தில் இப்படி ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன் அப்படின்னோன்னா, அவள் ஒல்லியாக இருக்கா, எனக்கு வேண்டாம் அப்படின்னா. என்ன இருக்கா? சரி, குண்டா ஒரு பொண்ணை நான் முதலூரில் பார்க்குறேன்ப்பா. முதலூர்லேயும் ஒரு பொண்ணு பார்த்தேன், டீச்சர், எம்எஸ்சி எம்எட், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். 50 பவுனு 5 லட்சம் ரொக்கம். எப்போ? அப்போ அவர் சொன்ன, ஊழியந்தானையா, அவங்க அம்மா சொல்லுது, ஊழியந்தானையா, ஊழியக்காரர் கூட பாக்கியா எங்களுக்கு, அவனுக்கு கொடுக்குறதே எங்களுக்கு ஆசீர்வாதம். நானும் மெய் செலுத்து போனேன், இப்படி ஒரு அம்மா இருக்குமா அர்ப்பணிப்போடன்ட்டு. சரி, 4 நாள் கூட்டம். முதல் நாள் சொல்லிட்டு போயிடுச்சு, நாங்கள் பொண்ணையும் பார்த்துட்டோம். அடுத்த நாள் கிடச்சி, பையனுக்கு சொத்து இருக்கா ஐயா, பையனுக்கு வீடு இருக்கா அப்படின்னு. எனக்கு கடுப்பு ஏறி போச்சு. நான் சொன்னேன், நீ தான் நேற்று சொன்ன ஊழியந்தாயா சொத்து, ஊழியத்தில் பையனுக்கு கொடுக்குறதுக்கு நான் பாக்கியம் நினைக்கிறேன், இப்போ வீடும் சொத்தும் கேட்குற, உனக்கு மாப்பிள்ளை இல்லைன்ட்டேன். நான் அப்படி தான் பேசுவேன், வெட்டு 1 துண்டு 2 தான் பேசுவேன். உடனே இல்லையாச்சு, இல்லைங்கிறத வேண்டான்ட்டேன். அடுத்து இவ்வளோ பார்த்தாச்சு, இவ்வளோ பார்த்து சொன்னால் ஒல்லியாக இருக்கா, எனக்கு வேண்டான்னு. கர்த்தர் சொன்னார், அவ்வளோதான் அப்படின்னு. என் தங்கச்சி ஜாய் சொன்னான், டேய் தம்பி, தங்கமான பிள்ளை வா ஒன்று. 2 நாள் கழிச்சிட்டு வந்தான், அரை மனசோட தான். உங்கள் இஷ்டம், ஏதாவது செய்யுங்க. யார் இஷ்டம்? நான் சொன்னேன், ஏன் இஷ்டம் இல்லை, இது கர்த்தர் இஷ்டம். கல்யாணம் ஆகிடுச்சுங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவனுக்கு மலேசியாவிலேருந்து கோட் சூட் வாங்கிட்டு வரேன். எங்கேருந்து? சூப்பராக கல்யாணம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. கல்யாணம் முடிந்த 2வது நாள் வீட்டுக்கு வந்தா, ஜெபம் பண்ணா, ஒரு ஜெபத்தை பண்ணா, தகுதி இல்லாத என்னை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தீங்களே சுவாமி, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரப்பா, இந்த இடத்துலேருந்து நான் பணிவிடை செய்யவும், உமக்கு ஊழியம் செய்ய எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்து, எனக்கு மலன்னு அழுதுகிட்டு ஜெபம் பண்ணுறேன். எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. நான் என் ரூமுக்கு போயிட்டேன். அடுத்த நாளுங்க கல்யாணம் முடிச்சு புதுமண தம்பதிகள். அடுத்த நாள் புருஷனை சொல்கிறா, அங்களோட மீட்டிங் போங்க. நீ விடுவியா? 5 நாள் மீட்டிங், நீ மீட்டிங் போங்க, ஊழியம் செய்யாமல் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு எனக்கு போங்க அப்படின்னு விரட்டி விட்டா. அன்னைக்கு விரட்டி விட்டவா தான் இன்னைக்கு வர ஊழியம்னா வெளியே போங்கன்றவா. 17 வருஷம் ஆக போகுது. 17 வருஷமாடா, 17 வருஷம் ஆக போகுது. அவன் எனக்கு மகன்னா, இவன் என் வயிற்றில் பிறந்த மகா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இன்னைக்கு தெரியும் அவனுக்கு, ஐயோ
முதலூரை பிடிச்சிருந்தோம்னா மஸ்கோத் அல்வா வயிறு நிறையா நிரம்பியிருக்கும். அதுக்கு பிறகு டாய்லெட்டும் போக முடியாது, வயிறு அடைச்சி இந்த வடிவேலை கொண்டு போய் தீயை வச்சு சுடுவாங்கல்ல, வயிறு செத்து போயிருப்பார். கர்த்தர் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கல் விலையேற பெற்றது. கர்த்தர் கொடுக்குற வாழ்க்கையை மனசார ஏற்றுக்கங்க. அப்போ தான் 50 பேர் வந்தாலும் சாப்பாடாக்குவா. என்ன கொஞ்சம் ருசி குறைவாக இருக்கும், அவ்வளோதான். மனம் கோணாமல் அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் டீ எடுத்து கொடுக்குறது, வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு, வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு. நான் எங்கள் வீட்டில் யாரும் என் கூட பிறந்ததோ, எங்கள் வீட்டில் யாரும் இருந்தால் நிச்சயமாக அதை செய்ய மாட்டாங்க. அப்போ தெய்வம் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால பென்னி ஆசீர்வதிக்கப்பட்டான். பென்னி கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவனுடைய பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், என் பேரங்கிற பட்டத்தோட அவன் நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறான். நான் தான் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தேன். இப்போ சொல்கிறான் தாத்தாவுக்கு இங்கிலீஷே பேச தெரியாதுன்றான். அது உண்மை தானே? அப்போ அதை பார்த்து எனக்கு சந்தோஷம். பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க வளர்ந்து நல்ல டேலண்ட்டாக இருக்கும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். காரணம் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால. அவன் 27 வருஷம், அவனுடைய மனைவி 17 வருஷம், என் பேரை 15 வருஷம். இந்த பிள்ளைகள் 3 பேரும் கர்த்தருக்கு வேலை செய்கிறார்கள், எனக்கு உண்மையாக இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? தேவ சத்தத்துக்கு நானும் அவனும் கீழ்ப்படிந்ததுனாலே. ஒரு அல்லேலூயா. நீ உன் சத்தத்துக்கே கீழ்ப்படிஞ்சேன்னா 6 மாதம் வண்டி ஓடும், அதுக்கு பிறகு அச்சாணி பிடிங்கிரும், அதுக்கு பிறகு பஞ்சர் ஆகி அதே இடத்துல கிடைப்ப. போலீஸ் தூக்குனாலும் அந்த வெறும் பாடி மட்டும்தான் கிடைக்கும், இன்ஜின் ஸ்பேர் பார்ட்ஸ் ஒன்றுமே இருக்காது, எல்லாம் போயிடும். முதல் கோணல் முற்றும் கோணல். குணசாலி இல்லாமல் கர்த்தர் சொல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்காதுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், சாதாரண டிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன், எனக்கு ஒரு மெசேஜ் இல்லை. ஆன்லைனில் கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையை அமைக்க நினச்சிங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க, கர்த்தர் சொல்கிறத செய்யுங்க. ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கீழ்ப்படிதலே உத்தமம். இச்சை கீழ்ப்படிதலுக்கு விரோதமாக நிற்கும், அதை மேற்கொள்ள வேண்டும். இதோ ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும் பொழுது தேவ கிருபை உங்களை நிரப்பும். மகிமையின் மீது மகிமை இருப்பேன். நாகமான் சிறு பெண், நாகமான் வீட்டில் 13 வயசு பொண்ணு ஒன்று வேலைக்கு நிற்குதுங்க, வேலைக்கார பொண்ணு. நாகமான் ஒரு அரச ஸ்தானத்தில் இருந்தாலும், ஒரு பிரபு ஸ்தானத்தில் இருந்தாலும் அவனுக்கு என்ன ஒரு பலகீனம்? குஷ்டரோகம். அப்போ இந்த வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு தெரியும்ல, எத்தனையோ வைத்தியம் பார்த்தாச்சு முடியலை. அந்த பொண்ணு அந்த நாகமாண்ட ஒய்ஃப்கிட்ட போய் சொல்லுது, எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் சொன்னால் போதும் சோகமாயிரும், தயவு செய்து அதை ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னோடனே இவ போய் நாகமான்ட்ட சொல்லலாம். நாகமான் அந்த குழந்தை சொன்னதை ஏற்றுக்கிட்டு பரிவாரத்தோடு போகிறான். தீர்க்கதரிசியை பார்க்க போகும்போது அந்த காலத்தில் வெறுங்கையாக போக மாட்டாங்க, நிறைய காணிக்கை எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் மட்டும்தான் வெறுங்கையாக வெறுங்கையாகவே போகிறீங்க. அந்த காலத்தில் வரும்போது பாருங்கள், கழுத்தில் காலெலாம் இவ்வளோ போட்டிருக்கீங்க, கழட்டி கொடுத்துருந்தா இன்னும் நம்ம ஹவுஸா பிளஸிங்க கட்டியிருக்கலாம். விளையாட்டுக்கு சொன்னேன், இது வேறு கமாண்டில் சொல்லிடுவான், நகையெல்லாம் கழட்டி கேட்குறான், இதை மட்டும் எடிட் பண்ணி போடுவாங்க அந்த ஒரு வார்த்தையை. அப்போ அன்னைக்கு தீர்க்கதரிசியை பார்க்க போனவங்களாம் என்ன செய்வாங்களாம்? கை நிறைய பொருட்கள் எடுத்துக்கொண்டு போவாங்க, காணிக்கையை எடுத்துக்கிட்டு போவாங்க. உடனே இப்படி கூட்டம் தீர்க்கதரிசியை பார்க்க வந்திருப்பாங்கள்ல ஜெபத்துக்கு. அப்போ நாகமான்னு எனக்கு தெரியாதுப்பா, யாராக இருந்தானே, அங்கேயே நிற்க. என்ன விஷயமா? குஷ்டரோகம், வேறு வேலை இல்லை, அங்கேயே நிற்க சொல்லு, அங்கேயே கூட்டு வர வேண்டாம். வெறுத்து சொல்லவில்லை, நல்லா கவனிச்சுக்கணும். குஷ்டரோகியை தொடக்கூடாது என்று தீர்க்கதரிசியுடைய மனசு இல்லை, அவன் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு மனசு இல்லை. என் சாதாரண வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறானா? அல்லேலூயா. நான் சொல்கிற சாதாரண வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறானா? 13 வயசு வேலைக்கார அப்பன்னு சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சவன் இதுக்கு கீழ்ப்படிவான். தீர்க்கதரிசி கணிச்சிட்டாரு. இந்த யோர்தானில் போய் 7 தடவை குளிச்சுட்டு போக சொல்லுப்பா. கடுப்பாயிட்டான். யார்? என்ன எங்கள் நாட்டில் 6 இல்லாமல் எங்கே வர சொன்னு வந்தேன், குளிச்சுட்டு போக சொல்கிறானே, வேண்டாயா வாயா போகலாம், இவனை போய் தேடி வந்திருக்குமே அப்படின்னு கடுப்பில் போனவொன்னு ஒரு அருமையான செக்ரட்டரி இருந்தாங்க. நம்ம செக்ரட்டரி மாதிரி தான், நம்ம செக்ரட்டரிகள் இருக்கிற மாதிரி தான் அருமையான செக்ரட்டரி. சார்
அவன் ஒரு 10 காளையை பலியிடு, ஒரு 100 பவுனை கொடு, ஒரு 1000 தாளந்து இது கொடு, வைரத்தை கொடுன்னா கொடுத்துருப்பீங்கல்ல. ஆமாம், வேறு என்ன சொன்னார்? யோர்தானில் போய் 7 தடவை முங்கி எந்திரின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன கஷ்டமான காரியமாக? செஞ்சால் போச்சு, அது கிடைக்காட்டி நம்ம போயிடுவோம் அப்படின்னோடனே சூப்பர் செக்ரட்டரிங்க அழகாக அட்வைஸ் பண்ணுறான். சிலவன் அட்வைஸ் சொல்லுவான், எக்கு தப்பாக மாட்டி விட்டுருவான், நம்ம பல்ல இடிச்சுக்கிட்டு நிற்போம். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமன். சிலவன் யோசனை சொன்னால் ஐயோ பயங்கரமாக இருக்கும், ஆனால் அந்த செஞ்சோம் அதன்படி செஞ்சோம்னா நாரி போயிரும். பார்த்துக்கோங்க. அப்போ உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதை. இப்போ போயிட்டார். போனது வேண்டா வெறுப்பா போய் யோர்தானில் முங்குறாருங்க. ஆட்கள்லாம் நிற்பாங்க. முதல்லாம் குஷ்டரோகம், சட்டையை கலெக்டாக இருக்கணும். எவ்வளோ தியாகம் பாருங்கள். இப்போ இந்த சின்ன தழும்பு எனக்கு தெரியுதுங்க, இந்த அலர்ஜியில். இது தெரியக்கூடாதுக்காக முழுக்கை சட்டையை போட்டு மறைக்கிறேன். அப்போ ஒரு குஷ்டரோகி எவ்வளவு அவர் தன்னை மறைக்கிறதுக்கு பெரிய விஐபி. அவர் அத்தனையும் சகிச்சுக்கிட்டு ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டாருங்கிறதுக்காக யோர்தானை போய் முதல்ல முங்கி எந்திரிச்சு பார்க்குறாரு. மறிச்சா 2வது முங்குனார், 3வது முங்குனார், 6 தடவை முங்கினார், ஒன்றும் நடக்கலை. 7ஆம் கட்டம் முங்கி அப்படி எந்திரிச்சார். தோலை பார்க்குறாரு, பச்சை குழந்தையினுடைய தோல் போல சரீரம் போல மாறிவிட்டது. கைகளை தட்டி. சாதாரண விஷயம். ஆண்டவர் சொல்கிற சின்ன விஷயத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்களேன். பெருசாலாம் உங்களுக்கு தெரியாது, செலவே இருக்காது, இலவசமாக செய்கிறவர், அதனால தான் மதிப்பில்லை. ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர். ஒரு கருப்பில்லாத வாழைப்பழமாக 10 சீப்பு, கருப்பாட்டு குட்டி 2, கருப்பு சாவல் 2, கல்கண்டு, வெத்தலை, பாக்கு, அது இது எல்லாம் வச்சு 10,001 ரூபா காணிக்கையும் வச்சு மசாலா அரைச்சி, எதுக்கு எல்லாம் சாந்து போல் சந்தனமாக அரைச்சி அதை வச்சுக்கிட்டு ஒருத்தண்டியும் பேசாமல் குறிஞ்சதில் நிமிடம் வடக்க பார்க்காத, தெற்க பார்க்காத, கிழக்க பார்க்காத, மேற்க பார்க்காத, தலையப்பார் நிமிந்தானே வேணும்னு சொல்லிப்பான். எங்கடா போகிறான் அந்த மந்திரவாதிட்டு போகிறேன், அவன் ஊரடிச்சு ஒல்லில் போடுறான், நீ அவனுக்காக கொண்டு போகிற கூடா அவனை அடிச்சிடுவான். அதனால் ஒருத்தன்ட்ட பேசக்கூடாதான். பேசாமல் நேராக செய், உனக்கு பரிகாரம் பண்ணி முடிச்சிடேன்பான். அதை நம்பி போவாங்க. பார்த்துக்கங்க. கர்த்தர் இலவசமாக ஜீவத்தண்ணீரை தாரேன் வான்றாரு, வரமாட்டேங்கிறான். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், அது உச்சமம். இச்சையை ஆண்டவருடைய வார்த்தையின்படி மேற்கொண்டு விடுங்கள், அது நல்லது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதற்கு சொல்லும் அப்படின்னு உடனே உங்களை சரண்டர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேவ கரம் உங்களோடு இருக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஒரு அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வேதத்தை
உள்ளத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டகன்றேன். கண்போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்லை இன்பமே. மண்ணாசையில் மயங்கியே மெய் வழி விட்டகன்றேன். கண் போன போக்கை பின்பற்றினே, கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் உன் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததியார் சத்தின் வாசலை சுதந்தரிப்பார்கள். உன் சந்ததிக்குள் சகல வம்சமும் ஆசீர்வதிக்கப்படும். கீழ்ப்படிதல் உத்தமம் என்றும்
இச்சையை கர்த்தருக்கு கீழ்ப்படிதனாலே, வார்த்தைக்கு கீழ்ப்படிதனாலே ஜெயித்து விடுங்கள் என்றும், கர்த்தர் சொல்லும் பொழுது நீ சொல்லும் நான் செய்கிறேன் என்றும் எங்களை அர்ப்பணிக்க நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்படியே நாங்கள் வாழ கிருபை அளித்தருளும் சுவாமி. சொல்லிலும் செயலிலும் மட்டுமல்ல, கிரியைகளிலும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபையார்த்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சகல சது நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்று நடக்கட்டும். நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். இயேசு ரத்தங்களையும் பூசிக்கொள்கிறேன். ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இப்படி என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது சமூகம் முன்னும் முன்னு காத்துக்கொள்ளட்டும். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளைகள் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே அல்லது நேரலையிலும் யூடியூப் ஃபேஸ்புக்கில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுடைய சிரசின் மீது அவர்கள் விரும்பின ஆசீர்வாதம் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.